அதாவது இளைஞர்கள் பாரம்பரிய கட்சியிலேருந்து விளங்குறாங்க அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு காலத்திலயும் ஒரு ஜென்ரேஷன். இப்போ நம்ம இப்போ 1996லேருந்து 2012 வரையும் பிறந்தவர்கள் ஜென்சி ஜென்ரேஷன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. 2012க்கு பிறகு பிறந்திருக்கிறவர்கள் ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மில்லேனியல்கள்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்தனி கேரக்டர்கள் இருக்கிறதாக உலகம் முழுவதும் இருக்கிற ஆய்வுகள் சொல்லுது. அதில் ரொம்ப முக்கியமானது இங்கே இந்தியாவில் அல்லது உலக அளவில் இருக்கிற ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறை தான் இப்போ வந்து வாக்களிக்கிற வயது இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அல்லது ஒரு அரசை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தலைமுறை என்பது பொதுவாக நீண்ட நெடுங்காலமாக இப்போ குறிப்பாக வந்து பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் கூட அவங்க பேசுகிற அதே அரசியல், அதே விஷயம், அதே கோரிக்கைகளை தான் இவங்க முன் வச்சா கூட இவங்க பேசுகிற மொழி வேறையாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ 1970, 80, 1900, 2000 இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசியல் கட்சிகள் எந்த மொழியில் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மொழியில் தான் இன்றைக்கு வரையும் பேசுகிறாங்க.